வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான ஒரு அமெண்ட்மெண்ட் காப்பி என்ன அப்படின்னா செப்டம்பர் 20, 2023 அன்றைக்கி இது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தனால இந்த அமெண்ட்மெண்ட் காப்பியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 3 செக்ஷன் 1 பிரிவு வந்து பார்த்திங்கன்னா பி. இதில் தான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆகஸ்ட்லேயே வந்து இந்த அமெண்ட்மெண்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு. 28 ஆகஸ்ட் 2023 அப்பயே இந்த அமெண்ட்மெண்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வெளியிட்டது செப்டம்பர் 20, 2023 தான். இப்போ நிறைய பேர் கேட்டிங்க, இதில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், லைட் இருக்குமா, ஹெவி இருக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டிங்க. அவங்களுக்கு உண்டானதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷன் இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஇ இல்லை, பிடெக் இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்ல. அவங்க சொல்கிறது என்ன, மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 3 years ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 years அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஇ பிடெக் வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா, இப்போ குரூப் 4க்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ எலிஜிபிலிட்டி வந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்கவங்களே எலிஜிபிலிட்டி தான். ஆனால் அதில் என்ன சொல்கிறான், மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th சொல்கிறான். ஆனால் வந்து என்ன, நம்ம வந்து டிகிரி முடித்தவங்க, அதாவது இப்போ யூஜி பிஜி அதுக்கு மேலே யார் பண்ணாலும் நம்ம குரூப் 4 எழுதுறோம். அது மாதிரி தான் இதுலேயும் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதில் 3 yearsன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் என்னென்ன கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் ஓரியன்ட்டில் நம்ம என்ன இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கோமோ அது எல்லாமே எலிஜிபிலிட்டிக்கு கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்னொரு கொஷின் கேட்டிங்க, நமக்கு வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு ஹெவி தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்டிருந்தோம். இதில் என்ன சொல்கிறாங்க, வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் என்ன சொல்கிறாங்க, லைட் மோட்டார் வெஹிக்கிள் அது வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது வந்து ஹெவி தேவை அப்படின்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லைட் இருந்தாவே போதும், நம்ம அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு எழுதலாம், எக்ஸாமினேஷன் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் பி அமுதா அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போது உங்களுக்கு இதில் எதுவுமே உங்களுக்கு டவுட் இப்போ இனிமேல் வேண்டாம். நமக்கு லைட் வேணுமா, லைட் இருந்தால் எழுதலாமா வேண்டாமா அப்படிங்கிற எந்த டவுட்டும் வேண்டாம். லைட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். சரிங்களா, அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் மினிமம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கவங்களிருந்து எழுதலாம். சரிங்களா, டிப்ளமோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பிஇ வருமா வராதா இல்லை பிடெக் வருமா வராதா அப்படிலாம் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதுக்கு உண்டானது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கால்ஃபர் வர்றப்ப கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போயும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2018க்கு அப்புறம் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனுவல் பிளானர்லேயும் போட்டாங்க நம்ம. ஆனால் வந்து இன்னமுமே நிறைய பேர் என்னென்னா ரொம்ப தயக்கம், எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா, வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு கொஷின் மார்க்லேயே இருக்கீங்க. அப்படி நினைக்காதீங்க. திடீர்னு கால்ஃபர் போட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக எழுத முடியாது. இப்போ உங்களுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி இப்போ கொடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து என்ன, எக்ஸ்பீரியன்ஸு ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்தாலோ ஹெவியோ இல்லை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதிக பேர் அப்ளை பண்ணுவாங்க. லைட் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களையுமே நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால வந்து என்னென்னா, நீங்கள் இப்போயே அட்வான்ஸ்டாக நமக்கு வந்து சரி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கவே வேண்டாம். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும் இல்லைங்களா, நிறைய பேர் வருவாங்க இல்லையா. அதனால நீங்கள் இப்போ இருந்தே பிளான் பண்ணி கரெக்டாக செட்டில் போட்டு படிங்க. இதில் 2 பேப்பர் இருக்குது உங்களுக்கு, பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது. இந்த பேப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. செகண்ட் வந்து பாருங்கள், ஆட்டோமொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, அப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து இதுலேயே கேட்குறாங்க. செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு தமிழ், அந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 100, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 100 கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தமிழை பொறுத்தளவு எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவு உங்களுக்கு என்னென்னா கவுண்ட்டுக்கு வரும். அப்போ இந்த 100 கொஷின்ஸ்க்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. டிப்ளமோனா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கேட்குறப்ப என்னென்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா செகண்ட் பேப்பரை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு கடல் மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க 100 மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸில் மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியா நேஷ்னல் மூமெண்ட்டு எல்லாமே இதில் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப என்னென்னா
ஒவ்வொருக்கும் தனித்தனி சப்ஜெக்ட். அப்போ நீங்கள் 6th to 12th வரையிலும் படிக்கணும்னா எவ்வளோ படிக்கணும்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அப்பியர் ஆகுறதுனால என்னென்னா நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து போய் எஜ்ஜில் நின்றுவோம். அந்த கால்ஃபர் ஆகிற டைமில் நீங்கள் 3 monthsலாம் நீங்கள் படித்து கண்டிப்பாக வரவே முடியாது. இப்போ நீங்கள் 3 மாதம் வந்து உங்களுக்கு கால்ஃபர் போடுறாங்கன்னா 3 monthsல என்ன படிக்க முடியும்? உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 30 days கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 60 daysல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க. அப்போ மோர் தென் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 90 நாளைக்குள்ளே நம்ம படிப்போமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் இப்போ இருந்து பிளான் பண்ணி படிங்க. ஏன்னா 6th to 12th வரையிலும் அப்படிங்கிறப்ப இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க இல்லை டிப்ளமா படிச்சிருக்கீங்கன்னா ஒரு 4 years or 3 years உண்டான சப்ஜெக்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியே ஆகணும். அப்போ எப்படி 90 நாளில் நீங்கள் கவர் பண்ண முடியும்? கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. இந்த 90 நாள்லையுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் ஆக்கிடுவீங்க. அப்போ ரொம்ப சிரமம். அதே மாதிரி நீங்கள் செகண்ட் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரையிலும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்போ 6 வருஷத்துக்கு உண்டான படிப்பெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா 75 நாளில் நம்ம படிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ இருந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு கரெக்டாக படிங்க. நிறைய டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் நமக்கு மைண்டில் வந்து நிற்கும். ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம் என்ன படிக்கலை அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, இனிமேல் இதுக்கு தகுந்த நீங்கள் எஃபோர்ட்டை போட்டு இப்போ இருந்து டைம் டேபிள் ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.